بسم الله الرحمن الرحيم. الحمد لله وكفى وسلام على عباده الذين اصطفى. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ولقد أنزلنا إليك آيات بينات وما يكفر بها إلا الفاسقون أوكلما عاهدوا عهدا نبذه فريق منهم بل أكثرهم لا يؤمنون. صدق الله مولانا العظيم. قالوا سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. صدق الله مولانا العظيم. சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பும் பாசமும் நிறைந்த மாணவ சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய பெரும் அருளினால் சஃபத்து தஃபாசீர் விரிவுரை என்ற விரிவுரை கிதாபின் மூலமாக சூரத்துல் பக்ராவுடைய ஆயத்துகளை, அதன் விளக்கங்களை, அதன் இலக்கிய நயங்களை, இன்னும் அந்த ஆயத்துகளின் மூலம் நமக்கு கிடைக்கக்கூடிய படிப்பினைகள் என்னென்ன, நம்முடைய வாழ்க்கையை சரி செய்வதற்காக, நம்முடைய இம்மை இன்னும் மறுமையின் வாழ்க்கையினுடைய அமைப்பை சீராக்குவதற்காக வேண்டி, வெற்றியை வாங்கி தருவதற்காக வேண்டி அந்த ஆயத்துகளில் உள்ள படிப்பினைகள் என்ன என்பதையும் இந்த கிதாபின் மூலமாக, இந்த தஃப்சீரின் மூலமாக நாம் தெளிவாக விளக்கமாக படிப்பினையோடு நாம் பார்த்து வருகிறோம், படித்து வருகிறோம். அந்த அடிப்படையிலே இதுவரைக்கும் அல்ஹம்துலில்லாஹ் நாம் 98 ஆயத்துகளை கடந்து 99லிருந்து 103வது ஆயத்து வரைக்கும் பார்த்து கொண்டிருக்கிறோம். வலகத் அன்ஸல்னா இலைக ஆயாத்தின் பையினாத் என்று ஆரம்பமாகி லமசூபத்து மின் இந்தில்லாஹி கைர் லவ் கானூ யஅலமூன் என்பது வரைக்கும் உள்ள ஆயத்துகளைத்தான் இங்கு நாம் காண இருக்கிறோம். இது சம்பந்தமான தொடர்புகள், அதாவது இந்த ஆயத்துகளுக்கு மத்தியில் உள்ள சம்பந்தங்கள் என்ன, அதே போல் இதனுடைய அகராதி பொருட்கள் என்ன என்பதை தெளிவாக நாம் சென்ற பாடங்களிலே அல்ஹம்துலில்லாஹ் முடித்து விட்டோம். இப்பொழுது அதை தொடர்ந்து நாம் தஃப்சீருக்குள் நுழைகிறோம், விளக்கத்திற்காக வேண்டி நாம் உள்ளே நுழைகிறோம். அதிலே முதல் ஆயத்தான வலகத் அன்ஸல்னா இலைக ஆயாத்தின் பையினாத் என்பதோடு நாம் இங்கு கொண்டு வந்திருக்கக்கூடிய வாசகம் என்ன? பல் அக்ஸருஹும் லா யுமினூன், அவர்களில் அதிகமானோர் ஈமான் கொள்ளவில்லை, நம்பிக்கை கொள்ளவில்லை என்பதாக அல்லாஹு தாலா கூறக்கூடிய அந்த வார்த்தையை நாம் இங்கு கொண்டு வந்திருக்கிறோம். பாடம் 120. இந்த வார்த்தையை கொண்டு வந்ததன் காரணம் என்ன என்றால், நாம் ஏற்கனவே கூறியிருக்கின்றோம், நாம் அந்த ஆயத்துகள் சம்பந்தமான தலைப்புகளைத்தான் உள்ளே கொடுத்திருப்போம். அந்த ஆயத்துகளோடு ஒட்டிய விளக்கங்கள் சம்பந்தமான தலைப்புகளைத்தான் நாம் கீழே கொண்டு வருவோம் என்பதாக சொன்னோம். அந்த அடிப்படையிலே தான் இங்கும் அமைத்திருக்கிறோம். பாடம் 120 சஃபத்து தஃபாசீர். இந்த பாடத்திற்கு நாம் கொடுத்திருக்கக்கூடிய தலைப்பு என்ன? பாடம் 120 விளக்கம். என்ன தலைப்பு கொடுத்திருக்கோம் பாருங்க, தெளிவான ஆதாரங்களை மறுக்காதீர். ஆதாரங்கள் தெளிவாக இருந்ததென்றால் அதை மறுக்கக்கூடாது. டோன்ட் டெனி கிளியர் எவிடன்ஸ். தெளிவான ஆதாரங்கள் இருந்ததென்றால் அதில் மறுக்கக்கூடாது, அதை மறுக்கக்கூடாது. அதை மறுப்பதென்பது ஒரு பக்கம் மனிதாபிமானமற்ற செயல். அதோடு மட்டுமல்லாமல் அது, அதாவது மார்க்கத்திற்கு முரணான, அல்லாவிற்கு மாறு செய்யக்கூடிய செயலாக இருக்கிறது. தெளிவான ஆதாரங்களை கொண்டு நபி வருகிறார், ரசூல் வருகிறார் என்றால் அவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். மாறாக அதை மறுப்பது என்பது இது மற்றவர்களுடைய பழக்கம், இது சிலருடைய பழக்கம் என்பதால் இந்த இடத்திலே கூறப்படுகிறது. அல்லாஹ் சொல்றான், எனவேதான் நாம் அந்த வார்த்தையும் கொண்டு வந்திருக்கோம். பல் அக்ஸருஹும் லா யுமினூன், அவர்களில் பெரும்பாலோர் நம்பிக்கை கொள்ள மாட்டார்கள் என்பதாக அல்லாஹ் கூறுகிறான். நம்பிக்கை கொள்ள மாட்டாங்கிறது ஒரு பக்கம், அதை விட அவங்க செய்யக்கூடிய செயல் என்ன? அல்லாஹ் அந்த ஆயத்தில் சொல்லும்போது, நபத ஃபரீக்கும் மினல்லதீன ஊத்துல் கிதாப் கிதாப் அல்லாஹி வராஅ லுஹூரிஹிம் கஅன்னஹும் லா யஅலமூன், அவர்களிலிருந்து ஒரு கூட்டம், யாருக்கு வேதம் கொடுக்கப்பட்டதோ அந்த வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் அல்லாஹுடைய அந்த வேதத்தை, குர்ஆனை தங்களுடைய முதுகுக்கு பின்னால் ஆக்கிக் கொள்கிறார்கள். கஅன்னஹும் லா யஅலமூன், அதை பற்றி அவர்கள் கேள்விப்படாததை போன்று, அதை பற்றி அவர்கள் தெரியவே தெரியாததை போன்று அதை முதுகுக்கு பின்னால் ஆக்கிக் கொள்கிறார்கள். மறுப்பது கொண்டிருக்கிறது, நம்பிக்கை கொள்ளாமல் இருப்பது. அது மட்டுமல்ல, அதை அலட்சியமாக தூக்கி முதுகுக்கு பின்னால் அதை புறந்தள்ளி விடுவதற்கிறதே, அது இன்னும் பெரிய தவறாக இருக்கிறது. எனவேதான் இந்த இடத்தில் நாம் அந்த தலைப்பை கொடுத்திருக்கிறோம். தெளிவான ஆதாரங்களை ஒருபோதும் மறுக்காதீர். டோன்ட் டெனி கிளியர் எவிடன்ஸ். எப்பவுமே என்ன செய்யக்கூடாது?
தெளிவான ஆதாரங்களை மறுக்கக்கூடாது. அப்போ இது சம்பந்தமான கிதாபில் சஃபது தஃபாசீருடைய விளக்கத்தில் என்ன விஷயங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் கிதாபில் சென்று பார்ப்போம். வாருங்கள் காணலாம். பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம். ஆரம்பத்திலேயே நாம் இந்த ஆயத்துகளுடைய தர்ஜுமாக்கள், இதனுடைய பொருளை தெளிவாக கூறிவிட்டோம். வலகத் அன்ஸல்னா இலைக ஆயாத்தின் பையினாத் வமா யக்ஃபுரு பிஹா இல்லல் ஃபாசிகூன் அவ் குல்லமா ஆஹது ஆஹதன் நபதஹு ஃபரீக்கும் மின்ஹும் பல் அக்ஸருஹும் லா யுமினூன். தஃப்சீர், விளக்கம் என்ன சொல்றாங்க? வலகத் அன்ஸல்னா இலைக ஆயாத்தின் பையினாத், திட்டமாக நாம் இறக்கி வைத்திருக்கிறோம். இலைக்க, உங்களின் பக்கம். இலைக்க என்பது இந்த இடத்துல முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சொல்லப்படுகிறது. உங்களின் பக்கம் நாம் திட்டமாக இறக்கி வைத்து விட்டோம். ஆயாத்தின் பையினாத், தெளிவான அத்தாட்சிகளை அதாவது வல்லாஹி, அல்லாஹின் மீது சத்தியமாக, லகத் அன்ஸல்னா இலைக், உங்களின் பக்கம் நாம் இறக்கி வைத்து விட்டோம், திட்டமாக நாம் இறக்கி விட்டோம். யா முஹம்மத், ஓ முஹம்மதே, ஆயாத்தின் வாலிஹாத், தெளிவான விளக்கமான, வாலிஹாத் என்பது விளக்கமான அத்தாட்சிகள், தால்லாத்துன், இன்னும் தால்லாத்தின், அறிவிக்கக்கூடிய, அலா நுபுவத்தி, நீங்கள் நபி என்பதை உண்மைப்படுத்தக்கூடிய, உங்களுடைய நபித்துவத்தை அறிவிக்கக்கூடிய தெளிவான விளக்கமான அத்தாட்சிகளை நாம் உங்களுக்கு இறக்கி வைத்து விட்டோம் என்பதாக அல்லாஹ் கூறுகிறான். அப்போ அல்லாஹு தாலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து கூறுகிறான், உங்களுக்கு எல்லா விதமான தெளிவான அத்தாட்சிகளையும் நாம் இறக்கி வைத்து விட்டோம். அந்த அத்தாட்சிகள் என்ன? முதல்ல அந்த யூதர்களுடைய இல்முகளில், அவங்களுடைய கல்வியில் மறைத்து வைக்கப்பட்ட விஷயங்கள், அதை முதல்ல அல்லாஹ் என்ன செஞ்சிட்டான்? கிதாபுல்லால தெளிவாக சொல்லிட்டான். அதே போல அவர்களுடைய உள்ளங்களில் மறைந்திருக்கக்கூடிய ரகசியங்கள், அவருடைய உள்ளங்களில் மறைந்திருக்கக்கூடிய ரகசியங்கள், அதேபோல் அவர்களுடைய பனு இஸ்ராயேலுடைய அவருடைய ஆரம்ப அந்த செய்திகள், அவர்களுடைய ஆரம்ப செய்திகள் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். இந்த குரானை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய ஆரம்பம் எப்படி இருந்தாங்க, மிஸ்ரில் அவங்களுடைய நிலை எப்படி இருந்துச்சு, அங்கு என்ன செய்யப்பட்டார்கள், யாரால் கொடுமைப்படுத்தப்பட்டார்கள், அதற்கு பின்பு அதிலிருந்து அவர்களை எவ்வாறு மூசா அலை இஸ்லாம் அவர்கள் சென்று விடுவித்தார்கள் என்பதையெல்லாம் பற்றிய செய்திகளை குரானிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெளிவாக அல்லாஹ் சொல்லிவிட்டான். அப்போ பனி இஸ்ரவேலர்களுடைய ஆரம்ப நிலை, அவருடைய ஆரம்ப செய்திகளை நாம் இந்த குரானிலே இறக்கி வைத்திருக்கிறோம். அதேபோல் எப்படிப்பட்ட செய்திகள் என்றால், அதாவது அந்த பனி இஸ்ரவேலர்களுடைய ஞானிகள், அவருடைய கல்விமான்கள், அவர்களுடைய ஆலிம்கள், உலமாக்கள் மட்டுமே அறிந்த அந்த செய்தியை அவர்களை தவிர யாருமே அறிந்திருக்க முடியாது. ஏன்னா அவர்கள்தான் அந்த வேதத்தை படித்திருக்கிறார்கள், அந்த கிதாபை படித்திருக்கிறார்கள். அவர்கள் மட்டும் அறிந்திருந்த அந்த செய்தியை, எது அவருடைய வேதங்களிலே, அவருடைய வேதங்களிலே பொறுப்பேற்றிருக்கிறதோ, அவருடைய வேதங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறதோ, அப்படிப்பட்ட செய்திகளையும் நாம் உங்களுக்கு அறிவித்திருக்கிறோம். அதேபோல் அவருடைய ஆரம்பமாக என்ன திரிதல்களை செய்தார்கள், அதாவது அதிலே மாற்றங்களை கொண்டு வந்தார்கள், அதனுடைய கடைசியில் அவங்க என்ன மாற்றத்தை கொண்டு வந்தாங்க, அதனுடைய சட்டங்களை எவ்வாறு மாற்றினார்கள். உதாரணமாக நாம் ஏற்கனவே சொன்ன விஷயம்தான், ஒரு விபச்சாரம் செய்த ஆண் பெண் இருவரை கல்லால் அடிக்க வேண்டும் என்று தௌராத் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அதை இவ்வாறு கூப்பிட்டு படித்து காட்ட சொல்லும்போது என்ன செய்கிறாங்க, அதில் உள்ள அந்த ரஜிம்ங்கிற வார்த்தையில் விரலை வச்சு மறைச்சிட்றாங்க. அப்போ ஹசரத் அப்துல்லா இப்னு சலாம் அவர்கள் அங்கே இருக்கிறாங்க. இந்த விரலை நகட்டுங்க என்பதாக சொல்லும்போது நகட்டினா அவங்க முதல்ல என்ன சொல்கிறாங்க, சாட்டையால் அடிக்கப்படணும், சவுக்கால் தான் அடிக்கப்படணும் என்பதாக சொல்கிறார்கள். அப்போ அந்த விரலை ஓதி காண்பிக்கும் போது என்ன செய்கிறாங்க, அந்த மறைச்சு ஓதுறாங்க. இப்போ என்ன செய்யப்படுது, நீங்கள் உங்களுக்கு அதில் தெளிவாக சொல்லப்பட்டதை என்ன செய்றீங்க, நீங்கள் மறைத்து விட்டீர்கள். அதே போல மூசா அலை இஸ்லாம் அவர்களும் ஹிதுர் அலி இஸ்லாம் அவர்கள், அதாவது ஹிதுர் அலி இஸ்லாம் அவர்களும் சென்றிருக்கும் பொழுது விருந்துக்காக கேட்கிறார்கள். அவங்க கொடுக்க மறுக்கிறாங்க. அபவ் ஐ யுதயிஃபூஹுமா, அவள் இருவதற்கும் விருந்தளிப்பதற்கு மறுத்து விடுகிறார்கள். ஆனால் அதை எப்படி மாற்றிட்டாங்க, ஃபஅதவ் ஐ யுதயிஃபூஹுமா, அந்த ரெண்டு பேருக்கும் விருந்தை கொண்டு வந்து கொடுத்தாங்கங்கிற மாதிரி மாற்றி விட்டார்கள். அப்போ அவருடைய அந்த திருத்தல்கள், வேதத்தில் செய்த அந்த மாறுதல்கள், இதையெல்லாம் என்னது அல்லாஹு தஆலா தெளிவாக சொல்லியிருந்தான் தௌராத்துடைய வேதத்தில் அவங்க செய்த அந்த மாறுதல்களை. அதே போல் ஒவ்வொரு விஷயமும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெளிவாக இந்த வேதத்தில் சொல்லப்பட்டுச்சு. அப்போ இதெல்லாம் என்னது, ஆயத்தின் பையினா, தெளிவான விஷயங்களா இருக்கு. அப்போல்லாம் தெரிஞ்சும் கூட என்ன செஞ்சாங்க, அவங்க நபியை ஏற்றுக்கொள்றது, அதை ஏன் தவிர்த்தாங்கன்னு சொன்னால் பொறாமையின் காரணமாக,
அது மட்டுமல்ல அவங்களுடைய கிளர்ச்சி, அவருடைய அந்த கிளர்ச்சியின் காரணமாக முகமது சல்லா அலுவலாம் அவர்கள் தெளிவான அத்தாட்சிகளை கொண்டு வந்ததை போன்று யாரும் கொண்டு வரல. அந்த அளவுக்கு தெளிவான அத்தாட்சி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கொண்டு வந்தாங்க. அப்போ ஒவ்வொரு நாள் நபி என்ன செய்கிறாங்க, அவங்கள்ட்ட போய் பகலும் இரவும் என்ன செய்கிறாங்க, அந்த விஷயங்களை ஓதி காண்பிக்கிறார்கள். அவங்கள்ட்ட போய் ஓதி காண்பிக்கிறாங்க. ஆனால் என்னது, அவங்க ஓதி காக்கும் அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் எதையுமே கேட்கலை, எதையுமே சொல்லலை. அப்போ ஏற்கனவே உள்ள விஷயங்கள் நம்ம சொல்லப்பட்டுச்சு. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அவங்கள்ட்ட வந்து சில கேள்விகளை கேட்குறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொல்கிறாங்க. சொன்னதுக்கு பிறகு என்ன சொல்கிறாங்க, நாங்கள் லா நஅரிஃபு ஷைஅன், எங்களுக்கு எதுவுமே தெரியாது, நீங்கள் கொண்டு வந்ததும் தெரியாது, நாங்கள் உங்களுடைய விஷயங்கள் எதுவுமே தெரியாது என்று சொல்லும்போது அல்லாஹ் அந்த ஆயத்தை இறக்கி வைக்கிறான். வலக்கத் அன்ஸல்னா இலைக்க ஆயாத்தின் பையினாத் என்பதாக சொல்கிறாங்க. ஏன்னா நாங்கள் நீங்கள் எதுவுமே நாங்கள் கொண்டு வரல, அதாவது மாஜித்னா பிஷையின் நாரிஃபுஹு ஒமா அன்ஸலல்லாஹு அலைக்க மின் ஆயத்தின் பையினத்தின் ஃபத்தபிஉக. அப்போ வந்து எங்களுக்கு வந்து எதுவுமே தெரியாது, நீங்கள் என்ன குழந்தைங்கிறது எங்களுக்கு தெரியாது, அதனால் உங்கள் மேலே அல்லாஹ் ஆயத்தை இறக்கி வச்ச அந்த விஷயமும் எங்களுக்கு எதுவுமே தெரியாது என்பதாக சொன்னபோது அல்லாஹ் வலக்கத் அன்ஸல்னா இலைக்க ஆயாத்தின் பையினாத் என்ற ஆயத்தை இறக்கி வைக்கதை பார்க்கணும். சரி, ஒமா யக்ஃபுரு பிஹா இல்லல் ஃபாசிகூன். ஒமா யக்ஃபுர் மறுக்கவில்லை, மறுக்க மாட்டார்கள், பிஹா அதை கொண்டு. ஆங்கிற அமீரது அதாவது மறுக்க மாட்டார்கள், பிஹா அதை கொண்டு, அந்த அத்தாட்சிகளை கொண்டு, இல்லல் ஃபாசிகூன் பாவிகளை தவிர. ஃபாசிக் என்றாலே ஃபிஸ்க் என்ற வார்த்தையிலிருந்து வந்தது, அதாவது ஹக்குக்கு நேர்மாற்றமாக செய்வதற்காக வெளியே வர்றதுக்கு சொல்லுது. அதாவது ஃபிஸ்க் என்றால் நம்ம ஃபொய்சிக் என்ற அந்த எலிக்கு பெயர் சொல்லியிருந்தோம். ஏன்னு சொன்னால் அது வெளியில் வந்து சேட்டை பண்ணுறதுக்காக வருது, பொந்திலிருந்து வெளியே வருது, எதுக்காக வேண்டி, தொல்லைகள் கொடுப்பதற்காக. அதனால் அதுக்கு ஃபிஸ்க் ஃபொய்சிக் என்பதாக சொல்லப்படும். இப்போ ஃபாசிக் என்றாலே அடுத்தவர்களுக்கு கேடு நினைக்க, கேடு செய்ய வேண்டும் என்று நினைக்கக்கூடியவன். அப்போ இல்லல் ஃபாசிகூன் ஃபாசிகீன்களை பாவிகளை தவிர அந்த அத்தாட்சிகளை கொண்டு வேறு யாரும் மறுக்க மாட்டார்கள். ஐ ஒமா எஜஹது பிஹாதிஹில் ஆயாத், இந்த அத்தாட்சிகளை கொண்டு மறுக்க மாட்டார்கள். ஒயுகதிபு பிஹா, அதை கொண்டு பொய் சொல்ல மாட்டார்கள். அப்போ அந்த அத்தாட்சிகளை மறுப்பதோ அல்லது பொய் சொல்வதோ பொய் சொல்வதோ நிகழ்த்த மாட்டார்கள். அதாவது பொய் சொல்லவும் மாட்டார்கள், மறுக்கவும் மாட்டார்கள். இல்லல் ஹாரிஜூன் அனித்தாத், அல்லாஹ்வுடைய வழிபாட்டை விட்டும் வெளியேறிய அவர்களை தவிர. ஃபாசிக்குங்கிறது நம்ம ஏற்கனவே சொன்னோம். அதாவது ஃபாசிக் என்றாலே அல் ஹாரிஜு அனித்தாத்தி, அல் ஹாரிஜு அனித்தாத்தி வழிபடுதலை விட்டும் வெளியேறியவனுக்கு ஃபாசிக் என்பதாக சொல்லப்படும். அவள் ஃபாசிகூன் அல் ஹாரிஜூன் அனித்தாத்தி, அல்லாஹ்வுடைய வழிபாட்டிலிருந்து அல்லாஹ்விற்கு கீழ்ப்படிவதிலிருந்து வெளியேறியவர்களை தவிர அந்த அத்தாட்சிகளை கொண்டு பொய்ப்பிக்கவும் வேறு யாரும் பொய்ப்பிக்கவும் மாட்டார்கள், வேறு யாரும் மறுக்கவும் மாட்டார்கள். அல் மாரிதூன அலல் குஃப்ரி, குஃப்ரின் மீது என்னது, பிடிவாதமாக இருக்கக்கூடியவர்கள். மரத்து சொல்கிறோம்ல, அதில் என்னது பிடிவாதம், மரத எம்ருதுனா அதாவது முரட்டு பிடியா என்ன செய்யறது, நிராகரிப்பின் மீது இருக்கக்கூடியவர்கள். அவர்களை தவிர அந்த அத்தாட்சிகளை, தெளிவான அத்தாட்சிகளை கொண்டு வேறு எவரும் மறுக்க மாட்டார்கள். அவ குல்லமா ஆஹது அஹதன் நபதஹு ஃபரீக்கும் மின்ஹும், அவர்கள் தங்கள் நபியிடம் ஒரு ஒப்பந்தத்தை செய்த போதெல்லாம், அவ குல்லமா ஆகது, அவர்கள் ஒப்பந்தத்தை செய்த போதெல்லாம், ஆகதன் ஒரு உடன்படிக்கை யாரோட, நபியோட செய்த போது, நபதஹு அதை எரிந்தார்கள், அதை தூக்கி வீசிவிட்டார்கள். ஃபரீக்கும் மின்ஹும் அவர்களிலிருந்து ஒரு கூட்டம். நபதா என்பதுக்கு நம்ம ஏற்கனவே சொன்னால் தராஹ, இல்கா தூக்கி போடுறது, அதாவது அல் லக்கீத் கீழே கண்டெடுக்கப்பட்ட பொருளுக்கு என்ன செய்யப்படும், லக்கீத் என்பதாக சொல்லப்படும், மன்பூதன் என்பதாக சொல்லப்படும், தூக்கி எறியப்பட்டது. அப்போ நபதஹு ஃபரீக்கும் மின்ஹும் அவர்களிலிருந்து ஒரு கூட்டம் அதை எரிந்து விட்டார்கள். ஐ யக்ஃபுரூன பில் ஆயாத்தி வஹிய ஃபீ காயத்தில் உலூஹி, அயக்ஃபுரூன அவர்கள் நிராகரிக்கிறார்களா, பில் ஆயாத்தி அத்தாட்சிகளை கொண்டு, வஹிய அந்த அத்தாட்சிகளோ, ஃபி காயத்தில் உலூஹி அதாவது தெளிவான, உலூஹ்னா தெளிவுன்னு அர்த்தம், காயத்னா எல்லை. அப்போ தெளிவின் எல்லையிலே இருக்கக்கூடிய, எந்த விதமான மறைதல் கிடையாது, எந்த விதமான மூடல் கிடையாது, எந்த விதமான அதில் வந்து மறைப்பும் கிடையாது. தெல்ல தெளிவான வெளிச்சமாக, தெல்ல தெளிவான தெல்ல தெளிவாக இருக்கக்கூடியது. அதாவது தெளிவின் எல்லையிலே இருக்கக்கூடிய அந்த அத்தாட்சிகளை மறுக்கிறார்களா. குல்லமா ஆத்து அஹதன், அஹதன் ஆத்தா யோத்தின ஆத்தோ அஹதன், எப்பொழுதெல்லாம் ஒரு ஒப்பந்தத்தை அவர்கள் செய்த போதெல்லாம், நகலாஹு ஜமாஅத்து மின் அவர்கள்
ஒப்பந்தத்தை செய்த போதெல்லாம் நக்கதஹு அதை முறித்தது, அந்த ஒப்பந்தத்தை முறித்து விட்டார்கள். ஜமாஅத்தும் மின்ஹும் அவர்களிலிருந்து ஒரு கூட்டத்தார்கள். ஏன்னா எத்தனை விஷயங்கள் அவங்க என்ன செஞ்சாங்க, முறிச்சாங்க. எப்போதெல்லாம் என்னது ஒப்பந்தம் செய்யும் போதெல்லாம் என்ன செஞ்சாங்க, அதை முறிக்கிறது அவங்களுடைய வேலையாக போச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒப்பந்தம் செய்வாங்க, அதை என்ன செய்யறது, ரெண்டாவது முறிச்சிருவாங்க. இது அவர்களுடைய பழக்கமாக அவங்களுடைய வேலையாக ஆயிடுச்சு. எந்த அளவுக்குன்னா, அதாவது பூமியில எந்த ஒரு கூட்டமும் இல்லை, ஒப்பந்தமும் இல்லை, அதை உடனே என்ன செய்யுங்க, முறிச்சே தவிர, அதை தூக்கி எறிஞ்சே தவிர இவங்களுடைய வேற வேலை கிடையாது. உடனே என்ன செய்ய முறிச்சிருவாங்க, உடனே அதை என்ன செய்வாங்க, மறுத்துருவாங்க. இது அவங்களுடைய பழக்கமாக இருந்துச்சு. இப்போ அந்த அடிப்படையில் தான் பார்த்தோன்னு சொன்னா, அதாவது அவங்கள அல்லாஹ் வந்து என்ன செய்யலாம், அவர்கள் வந்து முதல்ல அந்த ஒப்பந்தத்தை முறிச்சதுனால அவளை அல்லாஹ் என்ன செய்யலாம், கேவலப்படுத்தலாம். என்ன ஆனால் வந்து என்னது, அவங்கள எடுத்து சொல்கிறான், நீங்கள் அதை பற்றி பிடிங்க, அதனுடைய ஹக்கை நிறைவேற்றுங்களுக்கு சொல்கிறான். ஆனால் என்ன செய்யல, அவங்க செய்கிறது கிடையாது. அப்போ அதை தொடர்ந்து அவங்களுடைய பொய்ப்பித்தலுடைய விஷயங்கள், யாரை, அனுப்பப்பட்ட நபியான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை, அதாவது இளநாசி காஃபா, எல்லாருக்கும் நபியாக அனுப்பப்பட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மறுக்கிறார்கள், அவங்க பொய்ப்பிக்கிறாங்க. எந்த அளவுக்கு நபியை பற்றி தெளிவான முறையில் அவருடைய தௌராத் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. நபியினுடைய தன்மைகள், அதனுடைய சிஃபத்துகளை பற்றி தெளிவான முறையில் எழுதப்பட்டிருக்கிறது. அதனுடைய செய்திகள் தெளிவான முறையில் பதியப்பட்டிருக்கிறது. அவ்வாறு பதியப்பட்ட நபி எப்படி இருப்பாங்க, எவ்வளோ உயரம், நபியினுடைய அழகு என்ன, நபியினுடைய எல்லா விஷயங்களும் தெளிவாக பதியப்பட்டிருக்கிறது. பதியப்பட்டதை அவர்கள் அறிந்த போதும், அல்லதீன யாரிஃபூன் அல் கிதாப கமா யாரிஃபூன் அபுனா ஆகும், அல்லதீன யாரிஃபூனஹு கமா யாரிஃபூன் அபுனா ஆகும். அவங்க எப்படிப்பட்டவங்க, அல்லதீன ஆத்தினாஹும் கிதாப யாரிஃபூனஹு கமா யாரிஃபூன் அபுனா ஆகும். அப்போ அவர் வேதம் கொடுக்கப்பட்ட அவர்கள் அந்த வேதத்தை நன்கு அறிந்திருந்தார்கள். எப்படி அறிந்திருந்தார்கள், அவருடைய குழந்தைகளை அறிவதை போன்று அறிந்திருந்தார். குழந்தைகள் ஏதாவது பாவம் தெரியும் கிளீனா, அப்போ அந்த குழந்தைகளை அறிஞ்ச போன்று அறிஞ்சிருந்தாங்க. ஆனால் என்ன செஞ்சாங்க, மாறு செஞ்சாங்க. அப்போ அதுதான் சொன்னாங்க, அவங்க வந்து என்னது, எல்லாம் தெரிஞ்சுமே மாறு செய்தார்கள். அப்போ நபியை பின்பற்ற சொல்லி ஏவப்பட்டுச்சு, அவங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க சொல்லி ஏவப்பட்டது, அவர்களுக்கு உதவி செய்வதை பற்றி ஏவப்பட்டது. அல்லதீன யத்தபிஊன ரசூல நபியல் உம்மி, அல்லதி, அப்போ வந்து எப்படி உம்மி நபியான ரசூலை பின்பற்ற வேண்டும், அவர்கள் பின்பற்ற வேண்டும் என்பதாக, அல்லது பின்பற்றக்கூடியவர்கள் இருக்கிறார்களே, யஜிதூனஹு, அப்போ நபியை பற்றி அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள், மக்தூபன் ஐந்தஹும் ஃபித் தௌராத்தி வல் இன்ஜீல், தௌராத் வேதத்திலும் இன்ஜீல் வேதத்திலும் அவர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி தெளிவான வர்ணனைகள், தெளிவான சிஃபத்துகள், அவங்களுடைய நபியினுடைய தன்மைகளை தெளிவாக பதியப்பட்டிருக்கிறது. அதை அவர்கள் அறிந்தும் அதை மறுக்கிறார்கள். அறிஞ்சதுக்கு பின்னாடி என்ன செய்றாங்க, மறுக்கிறாங்க. பல் அக்ஸருஹும் லா யுமினூன், பல் அக்ஸருஹும் லா யுமினூன், அவர்களில் நிறைய பேர் என்ன செய்றாங்க, அதிகமான பேர் லா யுமினூன், அதை ஏற்றுக்கொள்வதில்லை. அது என்ன செய்யறதில்ல, ஏற்றுக்கொள்வதில்லை. அப்போ இந்த இடத்துல என்னது, இந்த ஆயத்தை இறக்கி வச்சதுன்னா இஸ்திஃபாம், இது வந்து இஸ்திஃபாமை இன்கார் என்பதாக சொல்லுவாங்க, மறுக்கிறதுக்கு, அப்படி செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வேண்டி. அப்போ அவர்கள் என்ன செஞ்சாங்க, அந்த இந்த இடத்துல ஃபரீக்கும் மின்ஹும் யூதர்களை சொல்லப்படுது, யகூதிகள் என்பது. அதாவது அந்த ஒப்பந்தத்தை முறிக்கிறது, தூக்கி எறிகிறது, இது போன்ற எதெல்லாம் செய்யக்கூடாதோ அப்படிப்பட்ட செயல்களை செய்தார்கள். பல் அக்ஸருஹும் லா யுமினூன், அவர்களில் அதிகமான பேர் ஈமான் கொள்ளவில்லை. அதாவது பல் அக்ஸருல் யஹூதி, யகூதிகளில், யூதர்களில் மிக அதிகமான பேர் லா யுமினு பித் தௌராத்தி, தௌராத் வேதத்தை கொண்டு நம்பிக்கை கொள்ளவில்லை. லா யுமினு பித் தௌராத்தி, தௌராத் வேதத்தை கொண்டு சில ஈமான் கொள்ளவில்லை. அல் ஈமான சாதிகி, அதாவது லா யுமினு பித் தௌராத்தில் ஈமான சாதிகி, உண்மையான நம்பிக்கையை தௌராத் வேதத்தை கொண்டு அவர்கள் கொள்ளவில்லை, உண்மையான நம்பிக்கை செய்யலை. தௌராத் வேதத்தில் சொல்லப்பட்டதை அவங்க ஏற்றுக்கொண்டாங்க, தௌராத் வேதம் எங்களுடைய வேதம் என்று அவர்கள் நம்பிக்கை கொண்டார்கள் என்றால் அதில் உள்ள விஷயங்களை உண்மைப்படுத்தணும். அப்போ அதில் உள்ள விஷயங்களை அவர்கள் உண்மைப்படுத்தவில்லை என்றால் அவர்கள் அதை நம்பிக்கை, அந்த வேதத்தை முழுமையாக நம்பவில்லை, அவர்கள் அதை முழுமையாக நம்பவில்லை. அதனால தான் என்ன செய்கிறாங்க, அதில் செய்யப்பட்ட ஒப்பந்தங்களை பொதுவாக முறிக்கிறார்கள். அதான் சொன்னாங்க, லா யுமினு பித் தௌராத்தி அல் ஈமான சாதிகி, உண்மையான ஈமான் என்பது தௌராத் வேதத்தை கொண்டு அவர்கள் நம்பிக்கை ஏற்றுக்கொள்ளவில்லை. லிதாலிக, இதனால தான் யன்குதூனல் உஹூத வல் மவாசிக், ஒப்பந்தங்களையும் அதே போன்ற உடன்படிக்கைகளையும் எளிதான முறையில் முடித்து விட்டு செல்கிறார். அல்லதீன யன்குதூன
அஹதல்லாஹி மின் பஅதி மீசாக்கிஹி வயக்தஊன மா அமரல்லாஹு பிஹி அன் யூஸல வயுஃப்ஸிதூன ஃபில் அர்த் உலாயிக ஹுமுல் காசிரூன். அப்போ எளிதான முறையில் அதை பற்றி எந்தவித பருவா எந்தவித ஒரு கவனமும் ஈர்ப்பும் இல்லை. நினைச்ச மாதிரி என்ன செய்கிறாங்க, அதை முறித்து விட்டு அடுத்த ஸ்டெப்புக்கு போயிடுறாங்க. பல விஷயங்கள் என்ன செய்கிறாங்க, அவர் மாறு செய்கிறார்கள். அதனால் அவர்கள் ஈமான் நம் தௌராத் வேதத்தை ஈமான் உண்மையான முறையில் அவங்க ஈமான் கொள்ளவில்லை என்ற விஷயங்களை அல்லாஹ் சொல்றான். பல் அக்ஸருஹும் லா யுமினூன். ஏன்னா ஈமான் கொண்டிருந்தாங்கன்னா அதில் முதல் உண்மையான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்மை, நபியினுடைய குணம், அதையெல்லாம் உண்மைப்படுத்த வேண்டும். நபியை முதல்ல அவங்க தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் அவர்கள் அவ்வாறு செய்யவில்லை என்றால் அவர்கள் அவருடைய வேதங்களை கொண்டு தௌராத்தை கொண்டு ஈமான் கொள்ளவில்லை, முழுமையான நம்பிக்கை கொள்ளவில்லை, மாறாக பொய் நம்பிக்கை என்பதாக அர்த்தம். எனவேதான் இந்த விஷயங்களை சொல்லப்படுது. அதாவது அல்லாஹ் தாலா இறக்கி வைத்த இந்த அத்தாட்சிகளை முழுமையாக நம்புவதும் என்ன, அதை மறுக்கக்கூடியவங்க பாவி என்பதாக அல்லாஹ் தாலா சொல்லிட்டான். அதே மாதிரி அவங்களுடைய யூதருடைய பழக்க வழக்கம் என்னன்னு சொன்னால், எப்பெல்லாம் ஒப்பந்தம் பண்ணுவாங்களோ அப்பெல்லாம் முறிக்கிறது அவங்களுடைய சர்வீஸாக ஆகிவிட்டது. பண்ணும்போதெல்லாம் உடன்படிக்கை செய்யும் போதெல்லாம் அதை முறிப்பது அவங்களுடைய பழக்க வழக்கமாக ஆகிவிட்டது. அப்போ இது விஷயமாகத்தான் சொல்லப்படுது. இப்போ எப்போ ஒப்பந்தம் செய்தாலும் எதையும் முறிக்கக்கூடாது. அதே மாதிரி அல்லாஹ் மேலே முழுமையான நம்பிக்கை கொள்ளணும். அதே போல் என்னது, அல்லாஹ்வுத்தாலா இறக்கி வச்ச ஆயத்துக்களை முழுமையாக ஏற்றுக்கொள்ளணும். அதை மக்களுக்கு மத்தியில் எத்தி வைக்கிற பொறுப்பை எடுத்துக்கொள்ளணும். அதே போன்று அல்லாஹு தாலா நமக்கு இதை படிக்கக்கூடிய வாக்கியத்தை கொடுத்தான். அதை விளங்கி அமல் செய்யக்கூடிய தௌஃபீக்கை அல்வானாக. மேலும் நம்முடைய தொடர்பை குர்ஆனோடு சரியானதாக ஆக்கி வைப்பானாக. அல்லாஹு தாலா அருள் புரிவானாக. வாஹ்ரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.